யார் சந்தோஷ்? கார்த்தி அண்ணா. சொல்லுங்கண்ணா. எங்க இருக்கு சந்தோஷ்? வீட்டில் தானா? அம்மா திட்டினது எதையும் மனசில் வச்சுக்காத. இல்லைண்ணா. நீ பாட்டுக்கு மூட் அவுட் ஆகி வீட்டுக்கு போகாம எங்கேயா சுத்திட்டு போய் வந்தா ஃபோன் பண்ண. நான் மூட் அவுட்லாம் ஆகலண்ணா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே, ஆஃபீஸ்க்கு வந்துரு, அங்கே மீட் பண்ணலாம். சரிண்ணா, பாய். உண்மையை சொல்லு சந்தோஷ். அது வந்துப்பா. டேய், கார்த்தி இந்த அளவுக்கு ஃபோன் பண்ணி அக்கறையா விசாரிக்கிறான்னா பல்லவி வீட்டில் ஏதோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்லு. பல்லவி ஆண்டி வீட்டில் இல்லைன்னு நான் சொன்னது உண்மைதான்ப்பா. ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்னு கேக்குறியா? ஆண்டி போதும், இனிமே அப்படி என்ன கூப்பிடாத. இதை உங்ககிட்ட சொன்னா தேவையில்லாம நீங்க இப்படி கவலைப்படுவீங்கன்னு தான் நான் மறைச்சேன்ப்பா. சாரிப்பா. சித்தி தானப்பா பேசினாங்க. நான் அவங்க பேசின எதையுமே மனசுல வச்சுக்கலப்பா. நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க, நான் ஒரு 1/2 hourல வந்துடுறேன். வரேன்டா. என்னம்மா, யாருக்கு ஃபோன்? என்னன்னு தெரியல, ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர் போல இருக்கு. உன் ஃபோன் கொஞ்சம் கூட. யாருக்கு ஃபோன் பண்ண போற? பல்லவிக்கு தான்டா. என்னடா அப்படியே நிக்கிற, போனை கொடு. இப்போ எதுக்குமா அவங்களுக்கு ஃபோனு? சும்மா தான்டா, அவங்க கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எதுக்குமா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? எனக்கு அதெல்லாம் தெரியும். நீ கொஞ்சம் போனை கொடுக்கறியா இல்லையா? அம்மா சொல்றத கேளுமா. நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்புறமா பேசிக்கலாம். என் ஃபோன்ல வேற சார்ஜ் இல்ல. டேய் நீ போடா, நான் பாத்துக்கிறேன். பெரிய மனுஷன் மாதிரி ஓவர் அட்வைஸ் பண்ற, போயும் ரொம்ப சொல்ற. போடா. ஏமா சந்தோஷ் திட்டிட்டு இருக்க? பின்ன என்னடி, ஒரு ஃபோன் பண்ணலான்னா மொபைல கேட்டுட்டு இருக்கேன். அவன் என்னடானா பெரிய மனுஷன் மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு ஃபோன் இருக்கான். தானே, இந்தா. நீயே பண்ணிக்குடி. யாருக்குமா? நம்பர் சொல்றேன், டயல் பண்ணு. சொல்லு. 988 400 6035. இருமா, ரிங் போடுறதும் தரேன். பல்லவி ஆண்டி கிட்ட பேசிட்டு அப்புறம் கொடு. ஹலோ. ஹலோ, நான் நிவேதா பேசுறேன். என்ன சந்தோஷ நான் திட்டினதுக்காக உன்னை ஃபோன் பண்ணி கேட்க சொன்னானா? இல்ல, அம்மா பேசணும்னு சொன்னாங்க. இந்த அம்மா. பல்லவி, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன் அனு. நல்லா இருக்கேன். பல்லவி, அன்னைக்கு ஒரே ஒரு நாள் வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆளே காணோம். பிஸியா இருந்தீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அனு. பார்க்குறேன், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு உங்களை வந்து பார்த்துட்டு போகிறேன். கண்டிப்பா வருவீங்கல்ல? கண்டிப்பாக வரேன். ஓகே, அப்போ நேர்ல பேசிக்கலாம். பாய். பாய். இந்தா. என்னடி அண்ணனும் தங்கச்சியும் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பிரியா, பிரியா. என்னம்மா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னம்மா? எதுக்கு சந்தோஷ வீட்டுக்கு வர சொன்ன? நான் வர சொல்லலம்மா. அஞ்சு தான் என்கிட்ட இருந்து புக்கு வாங்குறதுக்காக சந்தோஷ் அண்ணாவை அமுச்சு வச்சா. எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? என்னாச்சு பல்லவி, ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? வாமா, ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி முகத்தை வச்சு கேட்டுட்டா நான் நம்பிடுவேனா? இங்க நடக்கிற கூத்துக்கெல்லாம் நீதான் சப்போர்ட் பண்றேன்னு எனக்கு தெரியாது. சும்மா பேசிட்டே போவாத பல்லவி. இப்ப என்ன கூத்து நடந்து போச்சு? நீ பாட்டு ருத்ரத்தவன் ஆடிட்டு இருக்க.
எனக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கொண்டாட்டம் போடுறீங்களே, அது சரியா? என்ன எல்லாரும் அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? ஏமா இப்ப எதுக்கு தேவையில்லாம எல்லாத்தையும் குத்தி குதறிட்டு இருக்க? நீ டென்ஷன் ஆகுற மாதிரி நாங்க எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணது எல்லாமே நீதான். ஏய், சும்மா முறைக்காதமா. அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் யாரு என்ன, அவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு நீ விசாரிச்சிருக்கணும். நீ அப்பா டிகிரி முடிச்சிருந்தல, படிச்சு உனக்கு எப்படி நாலேஜ் எல்லாம் போச்சு? நீ பாட்டுக்கு அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப எங்ககிட்ட கத்த என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாருமா சேர்ந்து என்ன புதக்குழியில தள்ளிட்டீங்களே, அதுக்கு தான் கத்திட்டு இருக்கேன். தோ பெத்த அப்பா அம்மாவே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. நம்பி மோசம் போயிட்டேன். நீ ஒன்றும் மோசம் போலமா. யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தான் அதோட அருமை தெரியல. ராஸ்கல், எனக்கே அட்வைஸ் பண்றியா? தொலைச்சுடுவேன், உனக்கு தொலைச்சு. என்ன பைத்தியம் மாட்டி பிடிச்சு போச்சு? குழந்தை போட்டு இந்த அடி அடிக்கிற? நீ அழாதம்மா, நீ சொன்ன தாண்டி சரி. எல்லாம் கிடைச்சு இவ வாழ்க்கை இவ பாழ அடிச்சுக்கணும்னு இவ தலையில எழுதிருக்கு. இந்த வீட்டுல நிம்மதி இல்லாம போச்சு. அழாத பிரியா, வா. இப்ப எதுக்கு சார் இப்படி கோவப்படுறீங்க? பின்ன என்னையா, நான் நடக்க கூடாதுன்னு நினைச்ச ஒர்க் ஜெகஜோதியா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் தானே நடந்திருக்கு, கவலையை விடுங்க, இனிமேல் நடக்காது. யோ, என்ன இதை நம்ப சொல்றியா? வரதா, என்ன கேணு நினைச்சிட்டே நீ? இந்த பாரு வரதா, என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. அந்த ராஜாராமன் நிம்மதியா இருக்கக்கூடாது. என்னையா முழிச்சுக்கிட்டு இருக்க? நல்ல ஐடியா சொல்லு. அதான் சார் யோசிக்கிறேன், அவசரப்படாதீங்க. யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாவா கூட. சார் ஒரு ஐடியா. என்ன சொல்லியா? ராஜாராமனை பழி வாங்கி அவன் நிம்மதியை கெடுக்கணும்னா நான் சொல்றபடி செய்யுங்க. எப்படி சார் இருக்கு ஐடியா? சூப்பரியா, கைகுடியா. என்னதான் இருந்தாலும் படிச்சவன் தாயா. சார் ஐடியா கொடுத்ததோட நிக்காம நாளைக்கே நமக்கு வேண்டிய ஆளை ஏற்பாடு பண்ணி களத்துல இறக்கி விட்டுறியா? என்ன புரியுதா? நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கார்ல இருங்க, காலகாலத்துல வீட்டுக்கு போய் சேருங்க. சரி வரேன்யா டிரைவர். ஓகே சார், பாய். ஓகே ஜெனி. யாருமா? ராஜாராமன் தம்பியா? இல்ல பாட்டி, கணேஷ் சார். அடடே, கணேஷ் தம்பி, வாங்க வாங்க. என்ன இது, வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம இருந்தா எப்படி? உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல. எல்லாம் உன்னை பார்த்து பயந்துதான் பாட்டி. நீ தான் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் என் கல்யாணத்தை பத்தி பேசி பயமுறுத்திடுறியே, அதான் வரமாட்டேங்கிறாரு. ஏன்பா, ஜெனி சொல்ல மாதிரியா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான். போய் நீ கோச்சுக்கு வேணும் போய் சொல்றாரு. ஓகேம்மா, உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா எனக்கு ஒரு கப் டீ கிடைக்குமா? தாராளமா, உள்ள வாங்க. தேங்க்யூ. போ பாட்டி, நீ இருக்கியே. உட்காருங்க. தேங்க்யூ. தம்பி 2 நிமிஷம் டீயோட வந்துடுறேன். சரிம்மா. பாட்டி, என் காருக்கு டிரைவர் இல்லைங்கிறதுனால போனா போதும் என்ன டிராப் பண்ண வந்திருக்காரு கணேஷ் சார்.
அவருக்கு கண்ணா பின்னான்னு ஏதாவது டீ போட்டு கொடுத்து கஷ்டப்படுத்திடாத ப்ளீஸ். இப்படி பேசுனீல்ல உனக்கு டீ கிடையாது. அப்பாடா நான் தப்பிச்சேன். அப்போ நைட்டு டின்னரும் கிடையாது. ஐயோ பாட்டி பாருங்க சார், உங்களை காப்பாத்த போய் எனக்கு டின்னரே கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குல்ல? நான் உங்களை கிண்டல் பண்ணியெல்லாம் சிரிக்கல ஜெனி. உங்களையும் உங்க பாட்டியும் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க இப்படி இருக்கிறதுக்கு நான் காரணம் இல்ல சார், என் பாட்டி தான் காரணம். அவங்களோட உலகத்துல இருக்கிறது 2 பேர் தான். ஒன்னு ஜீசஸ், இன்னொன்னு நான். ஜீசஸ் அவங்கள நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வச்சிருக்காரு. அட்லீஸ்ட் அது 2த்தையும் நான் கெடுக்காமலாவது பாத்துக்கணும்ல. பேச்சு தான் எப்பவுமே பெருசா இருக்கும். இந்தாங்க தம்பி, எடுத்துக்கங்க. தேங்க்யூமா. போனா பதே நீ எடுத்துக்க. தேங்க்ஸ் பாட்டி. கணேஷ் தம்பி, என் உலகம் 2 பேரோட நின்னுடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஜீசஸ் ஜெனிஃபருக்கு அப்புறம் நிறைய பேர் இதுல சேரணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் இவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கம்பல் பண்றேன். இது தப்பா? தப்பே இல்லம்மா, நீங்க ஆசைப்படுறது சீக்கிரமா நடக்கும், கவலைப்படாதீங்க. டீ சூப்பரா இருக்குமா? தேங்க்யூ வெரி மச். அப்போ நான் கிளம்புறேன். சரிப்பா, அப்பப்ப என்னை வந்து பாத்துட்டு இருங்க. அப்பதானே 4 சோத்துக்குள்ளேயே இருக்கிற எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நிச்சயமா வரமா, கண்டிப்பா. ஜெனி, நாளைக்கு பேங்க் போயிட்டு தானே ஆஃபீஸ் வரீங்க? ஆமா சார், லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. நாளைக்கு போய் செக் வாங்கிட்டு வரணும். கார்த்திக்கும் சந்தோஷ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களே, அவங்களும் சைன் பண்ணும். அவங்களும் வந்துருவாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே சார், பை. அம்மா நான் கிளம்புறேம்மா. வாங்க. பாய் ஜெனி. பை சார். பாய். ஜெனி, டிஃபன் எடுத்து வைக்கவா? இருக்கட்டும் பாட்டி, நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன். சொல்லுங்க மேடம். சந்தோஷ், நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க பேங்க் வந்துருங்க. வந்துடுறேன் மேடம். ஓகேப்பா, பாய். குட் நைட். குட் நைட் மேடம். ஹலோ கார்த்தி. கார்த்தி இல்ல, கார்த்தியோட அம்மா பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேடம்? என்கிட்ட நல்லா விசாரிக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணியா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் நல்லா இல்லைன்னு சொன்னா அப்படியே ஓடி வந்து என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிருவியா? இல்ல மேடம், நான் இந்த நேரத்துல எதுக்கு கார்த்திக் ஃபோன் பண்ற? அது வந்து மேடம், நாளைக்கு காலையில கார்த்தி பேங்க்கு வரணும். அதை சொல்றதுக்கு தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன். பேங்க்குக்கா? எதுக்கு? பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. அதுல கார்த்தி தான் சைன் பண்ணணும். நீங்க இதை அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா மேடம்? வர சொல்றேன்.